ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கை விளைவிக்கும். ஷர்வின், தேங்க்ஸ்டா. எதுக்குண்ணா? நீ எடுத்த முடிவு என்னை மாற்றிடுச்சுல, அதான். ஏண்டா ஏன் இப்படி மாறுன? அக்கா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த, ஏன் இப்படி பண்ண? எதனால மாறுன? சொல்டா ஷர்வின்.
எங்கப்பா? இங்கே தான் காடி பார்க் பண்ண போனா. உதவுயா? ஷெர்வி சரிக்கா, ஓரியன்டேஷன் டைம் ஆச்சு, நான் வரேன். சரிப்பா. சரிடா பை. ஷெர்வின் நல்லா படிக்கணையா? சரியா? சரிப்பா. ஷெர்வின் பா. காலேஜ் பையங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க. நம்ம தான் நல்ல பையனங்களை தேடி கண்டுபிடிச்சு பழகணும். புரியுதாயா? சரிப்பா. ஷெர்வின், உனக்கு எதுவும் புக்கு எதுவும் வாங்கணும்னு சொன்னா வெக்கப்படாம அப்பாட்ட கேளியா, அப்பா வாங்கி தரேன். சரியாயா? அப்புறம் அப்பா அவனே சின்ன பையனா லிஸ்ட் போட்டு அட்வைஸ் பண்றதுக்கு. சரி ஷெர்வின், பார்த்து போடா. டேக் கேர். எனிதிங் கால் அக்கா. ஓகேயா? மா, இந்த காலேஜ் பையனுங்க புதுசா ஜாயின் பண்ணானே, எதுவும் பண்ணுவாங்கள? ரேப்பிங் தானே அது? ரேப்பிங்கா? ஐயோ அப்பா, அதெல்லாம் ரேப்பிங் இல்ல, ரேகிங். ஓ சரி சரி. இந்த காலேஜை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. நம்ம ஷெர்வினை யாரும் ரேக் பண்ண மாட்டாங்கப்பா. ஏய் சாரி அண்ணே, சாரி. என்னடா அது? ஏய் நீல சட்டை வாடா. ஆளும் மூஞ்சியும் ஓனா மாதிரி. யூ கேம் ஹிட் மீ புக் ஃபாலிங். வாட் இஸ் திஸ்? அண்ணே தமிழ் நல்லா தெரியும் அண்ணே. தமிழ் நல்லா தெரியுமா? சரி புக் எடு. என்னடா பார்வை, அங்க கொடு. சாரி அண்ணே, ஓரியன்டேஷன் டைம் ஆச்சுண்ணே, ப்ளீஸ் நான் போகணுண்ணே. என்னது அண்ணனா? வெண்ண எத்த காட்டும் போது தான் காத்து பிரியணுமா? இனிமே எங்க பார்த்தாலும் வாங்க சீனியர், வணக்கம் சீனியர், அதை விட்டுட்டு அண்ணன்னு கூப்பிடுறத பார்த்தேன். என்னாச்சு? புலி பண்ணுறாங்கண்ணே. ஃபர்ஸ்ட் இயரா? அன்றைக்கி தான் யுவான் நட பார்த்தேன். ஆமாண்ணே, சாரி சீனியர். சீனியர்லாம் கூப்பிட வேணாம், என்ன அண்ணனே கூப்பிடு. டேய் மச்சான், சின்ன சூர்யா வராதா? ஆஹா, இவன் எச்ச சிகரெட்டை கூட விட்டு வைக்க மாட்டானே. என்ன பாலா, செகண்ட் இயர்லயே ரேக் பண்ற? ஏண்டா நீங்க 2 பேரும் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது உங்க மேல கைய வச்சா? இல்லல்ல. இந்த பாரு, இதுக்கப்புறம் அந்த பையன் கூட பிரச்சனை பண்றத பார்த்தேன்னு வச்சுக்கேன். சொன்ன மாதிரி செஞ்சுட்டான். அடுத்தது விஜய் சேதுபதிடா. அப்புறம் என்னப்பா, செகண்ட் இயர் லவ் ஸ்டூடெண்ட் தான் நினைங்களா? ஆகுனா இந்த மாதிரி பேக் பண்ண மாட்டீங்கடா. 2 இதுக்கு பிச்சை எடுக்கலாம்டா. சட்டத்தை கையில் எடுத்துக்காத.
தம்பி ஃபீலிங்கா? இப்போ வெக்கத்தை விட்டு கேட்ட வேண்டிதான். மச்சான், நானும் உன் கூட இத்தனை வருஷமாக பழகுறேன். என்னையும் தம்பி மாதிரி ஏற்றுக்கனா நானும் லைஃப்பில் செட்டில் ஆயிடுவேன். மூதேவி 3வது ஏறி 3 வருஷமா முக்கிட்டு இருக்க, நீ தம்பியா? மூடிக்கிட்டு தின்னு. காலேஜ் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் ஒழுங்காக கிளாஸ் போயிட்டு இருந்தேன். இவன் என்னோட பழக்கம் கிடச்சதுக்கப்புறம் நானும் கிளாஸை கட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடிக்கிறியா? அடி. அதை அப்படி அடிக்கூடாதுடா. இங்க கூட நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு. இப்படி வச்சு இப்படி அடிக்கணும், சரியா? என்னதான் சினிமா ஹீரோ ஸ்மோக்கிங் பண்ணுறது ஸ்டைலிஷாக இருந்தாலும் எனக்கு இவானு தான். சே, சான்ஸே இல்லை, சாவடி. வர வர வீட்டில் ஒரு பையனாக இருக்கிறத விட இவான் எனக்கு தம்பியாக இருக்கிறது லைஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ணா, எப்படிண்ணா இப்படிலாம் லைஃப் இப்படிலாம் என்ஜாய் பண்ணுறியா? இதனால அவங்க படிப்பெல்லாம் கட்டு போயிடாதா? என்னது படிப்பு கட்டு போயிருமா? எவ்ரி இயர் உன்னோட சிஜிபிஏ க்ளோஸ் டு 4டா. டேய் ஷர்வின், காலேஜ் லைஃப்பை நல்லா அனுபவிக்கணும்டா. இந்த 4 வருஷம் காலேஜ் லைஃப் போனால் வருமா சொல்லு? வராதில்ல. படிக்கிறது முக்கியம்தான், நல்லா படிக்கணும். ஆனால் என்ஜாய் பண்ணுற நேரத்தில் ஃபுல்லாக இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும், சரியா? அதுதான் என் பாலிசி. டேய் இங்கே வா. இந்த தண்ணி, சிகரெட்டு இதெல்லாம் அடிக்கிறதுனால தான் நீ படிக்கிறதெல்லாம் மண்டையில் ஏறாதுன்னு நினைக்கிறியா? டேய் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸஸ்டா. இங்கே பாரு, நாளைக்கு நான் டிகிரி எடுப்பேன், அப்புறம் நீ டிகிரி எடுப்ப, அதுக்கப்புறம் கல்யாணம், குடும்பம், குழந்தை, வேலைன்னு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உனக்கு கிடைக்குமா சொல்லு? கிடைக்காதுல்ல. ஸோ யூ டிசைட். யூ வாண்ட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓ நோ? I want this experience அண்ணே. சிகரெட்டையும் தாண்டி என் வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போச்சு. இவான் அர்ஜுன் அண்ணன் கூட சேர்ந்து தண்ணி அடிக்கவும் ஆரம்பித்தேன். ஜி கரெக்டாக 10:30 சென்ட் பண்ணிடணும், ஓகே? லேட் ஆகக்கூடாது. பக்கத்தில் நேபர்ஸ்லாம் பார்த்தா சந்தேகப்படுவாங்க, நான் வெளியே வர மாட்டேன். அதனால் கேட் திறந்து தான் இருக்கும், உள்ளே அனுப்பிடுங்க. ரெட் டாப்ஸ். ஓகே. டேய், நீ எங்கடா இங்கே இந்த இடத்துல? எப்போ வந்த? மோட்டர் பைக்கில் என்ன?
டேய் ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க? அதை விடுங்கண்ணே. தண்ணி இருக்கா? என்ன ஐஸ் வாட்டரா? ஃப்ரிட்ஜில் இருக்குடா, போய் எடுத்துக்கோ. பீர் இருக்கா? எது? பியரா? விஸ்கி அடிக்கிறியா? நீங்கள் எது கொடுத்தாலும் அடிக்கிறேண்ணே. சரிடா, நீ சண்டை போட்டு வந்துட்ட. உங்கள் அக்கா வந்துட்டு இப்போ உங்ககிட்ட கட்ட ஆரம்பிச்சிட்டா. சரியா? அதனால நீ என்ன தேடி வந்துட்ட. சரியா? இனிமே நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா. சரியா? சொர்க்கத்தை காட்டுறா. அப்படியா? சொர்க்கத்தை காட்டுறேன். சரியா? நீ போயிட்டு அதை எடுத்துருவா. தாங்குவானா? அவன் தாங்குவான்டா. நீ போல. எவ்வளோ கழுதட்றா. மேட்ரு வந்துருச்சு. பட்டுக்கிறதுல என்ன பஞ்சுவாலிட்டி பாடுறா. டேய் ஷெர்வின், உள்ள போ. மேட்ரு மேட்ரா? போ. உன்னை எவ்வளவு ஆசாசியா வளர்த்துட்டு போட்டா ஷெர்வின். இப்படி உன்னை பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாம் போச்சுல. காலேஜ்ல நீ ஜாயின் பண்றப்ப உன்னை யாராவது ரேப் பண்ணிடுவாங்களான்னு அப்பா கேட்டாரு. ஆனா அத தப்ப இப்ப நீ பண்ணிட்டல. என் வளர்ப்பு சரின்னு இத்தனை நாள் நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா நீ என்ன முட்டாளாக்கிட்ட. ஓ நல்லதுக்கு தான் அக்கா வீட்டை சண்டை போட்ட.
என் தம்பி இன்னைக்கு சிகரெட் அடிச்சானா நாளைக்கு வேற வேற கெட்ட பழக்கலாம் கத்துக்குவாடு ஒரு பயத்துலதான் உன்னை ஈசன. ஆனா உன்னோட இந்த கெட்ட பழக்கம் இன்னைக்கு உன்னை எந்த நிலைமைக்கு வந்து விட்டுருச்சுன்னு பாத்தியாடா? டேய் ஹலோ உங்கள் அப்பா தான்டா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்காரு, அவர்கிட்ட பேசு. ஹலோ ஹலோ ம் ஷெர்வின், நீ எங்கேயா இருக்க? நேத்து நீ போன பிறகு அக்கா உன்னை தேடி போய்கிட்டு இருந்தாயா? ஒண்ணுமா வரலையா? எனக்கு பயமா இருக்கியா? நீ எங்க இருக்க? பயப்படாதீங்கப்பா, அக்கா என் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. யாராச்சும் சட்டை போட்டு வா. வாடா. என்னடா ஏய், என்னடா கீழே வந்து கிடக்குறா? சரி என்னாச்சு பாரு. என்னடா? டேய் ரொம்ப பயமா இருக்குடா. இரு இரு. டேய் மச்சான், செத்துட்டா போல இருக்குடா. செத்துடா. நீ ஓவர் ஆக்ஷன் பண்ணாதடா, எனக்கே பயமா இருக்கு. இருடா கொஞ்ச நேரம் யோசிப்போம். டேய் நேத்து அவன் எத்தனை மணிக்கு வரதா சொல்லியிருந்தான்? 10 மணி தானே? ஜி கரெக்டாக 10:30 சென்ட் பண்ணிடணும். ஓகே, லேட் ஆகக்கூடாது. இல்லை நீ வந்தா அப்புறம் ஏன்டா உள்ளே வரதுக்கு அவ மாதிரி தயங்கண்ணா? அவனை ட்ராக் பண்ணிட்டு தான் உள்ளே போனோம். ரெட் டாப்ஸ் ஷட். இரு. இவன் வேற வெளியே. பயப்படாதீங்கப்பா, அக்கா என் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. உன்னோட இந்த தப்பான பாதை கடைசியில உங்க அக்காவோட உயிரையே எடுத்துருச்சு பாத்தியாடா? டேய் யாருக்கிட்டடா? வலிக்குதுடா ஷர்வின், வலிக்குது. ஆமாம்மா, ஷர்வினோட கொலை ஃபீஸ்லாம் கொஞ்சம் ஹை தான். ஏய் இரு நான் உனக்கு கொஞ்சம் சேர்ந்து அடிக்கிறேன். ஷர்வின் அக்கா இங்க வா. என்னது இது? அக்கா சும்மா இருக்கா? எத்தனை நாள் உனக்கு இந்த பழக்கம்? ஐயோ அக்கா கத்தாதக்கா. என்னம்மா சத்தம்? ஐயோப்பா. என்னாச்சு? பாருங்கப்பா, என்ன ஷெர்வின்? பா, ஒண்ணும் என்ன இது? இல்லப்பா. என்ன மறைக்கிறீங்க? நானும் கொஞ்ச நாள் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் போக்கு எதுவுமே சரியில்லை. இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணோம்? இதே மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருந்த இனிமேல் இந்த வீட்ல நீ இருக்காத. ஃபைன், நான் கிளம்புறேன். என்ன ஷெர்வின்? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைமா? ஷர்வின் இல்ல, ஷெர்வின், இந்த ராத்திரி நீ எங்க எங்க போற, போற? டைம் என்னையா? இப்போ எங்க போற? இந்த சொல்றத நேரத்துல? கேளு ஷர்வின். மா பாருங்கம்மா, அவன் சின்ன பையன் ஏதோ செஞ்சிட போறாமா. நீ போய் பாருமா. போய் சாவி எடுத்துட்டு வாங்கப்பா.
படுக்கிறதுல என்ன பங்க்சுவாலிட்டி பாடுறா. ஷர்வின், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அப்போ எங்கள் அக்கா என் கூட இருக்கிறதும் உன் கண்ணுக்கு தெரியல. டேய், உங்க அக்கா எங்கடா? அந்த ரூம்ல. ஓகே ஓகே எஸ், we fucked up so badly. அதுக்கு இப்படி பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணாதடா. எஸ் எஸ், உன்னால தாண்டா இப்படி பைத்தியமான, உன்னால தாண்டா இப்படியான. உங்களை ஏதாவது பண்ணல பண்றேன். ஷெர்வின், ஷர்வின், தப்பான முடிவில் எடுக்காத, சொன்னா கேளு. கத்தியை கீழே போடு ஷர்வின். ஷர்வின், நான் சொன்னா கேளு. கத்தியை கீழே போடு. டேய் அட போங்கடா, கத்தி குத்தலாம் நம்மளால வாங்க முடியாதுடா. ஷர்வின், இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட்டா? சரியா, சொன்னா கேள். ரெடி? ஷெர்வின், ஏன் அவனை குத்த போற? என்ன கொன்னது அவன் இல்லையே, நீதானே? நானா? ஆமா, இவனு கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆவனது உன் தப்பே. நானா? சிகரெட் அடிச்சது உன் தப்பே. தண்ணி அடிச்சது உன் தப்பே. பண்ணாம இருந்தது உன் தப்பே. டேய் ஷர்வின், போதைப் பொருளை எடுத்தது தப்பே. டேய் டேய் டேய், என்னடா ஆச்சு உனக்கு? டேய் ஷர்வின், இந்த போதையில ஒரு பொண்ணை கிடக்க நினைச்சது அதை விட பெரிய தப்பே. என் தப்பு தான், என் தப்பு தான், என் தப்பு தான், என் தப்பு தான், என் தப்பு தான். அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்ணும்? செத்துருடா. சரிக்கா, சரிக்கா, சரிக்கா. டேய் ஷர்வின், விடுனே, கத்தி கீழே போடு. விடுனே, லிசன் டு மீ ஷர்வின். விடுனே. டேய் என்ன விட்டு? கத்தி கீழே போடுறா. டேய், வேண்டாம் சொன்னா டேய் அண்ணே, இதெல்லாம் என் தப்பு. நானா ஆரம்பிச்ச தப்பு. நான் தான் சிகரெட் ஆரம்பிச்சேன். நீ எனக்கு எதுவும் சொல்லித் தரல. டேய், இதெல்லாம் ஏன் தப்புடா. டேய் இந்த பாரு, டேய் சொன்னா கேளு. நான் ஒன்ன தானே, நான் சொல்ல கேப்ப தானே. டேய் இந்த பாரு, கத்தி கீழே போடு. அண்ணா விடுனே, கத்தி கீழே போடு. டேய் நான் தான் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். நான் தான் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தேன். சரியா? நீ தற்கொலை பண்ணிக்காத. ஓகே? செத்துரு வேடாம் மட்டும். டேய் கத்தி கீழே போடு. என்ன இருந்தாலும் சிகரெட் தண்ணி எல்லாமே அடிச்சு பண்ணா சாகதான போறேன். ஆமா சாவதானே போறோம். எல்லாத்தையும் விட்டுடலாம், எல்லாத்தையும் விட்டுடலாம். ஓகே நானும் விட்டுறேன். கத்தி கீழே போடு. கத்தி என்கிட்ட கொடு. வேண்டாடா, கத்தியை இது கொடு. வரைக்கும் உன் பேச்சு கேட்டுதான் எனக்கு இந்த நிலைமை. இன்னைக்கு எங்க அக்கா பேச்சு நான் கேட்கிறேன். டேய் வேணாடா.
அக்கா நீ சொன்னவரையே நான் சாவறக்கா. ஐயோ நீ சொன்னவரையே நான் டேய் சாவறக்கா. டேய் வேணாடா, எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுறலாம்டா. டேய் நான் சொன்னா கேளுடா. டேய் செத்துறவளா வலிடா. வேணாம் டேய் டேய் சர்வேல். அண்ணே உன்னை இப்படி பார்க்கும்போது தானே சந்தோஷமா இருக்கு. நானும் மாறின வரி நீயும் எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது முடிவெடுத்த பார்த்தியாண்ணே. ஹெட்ஸ் ஆஃப்ண்ணே. ஆமாம் ஷர்வின், அம்மா அப்பா கொடுக்குற காசுல அண்ணா இப்படி தான். அவங்க வெளிநாட்டில் சம்பாதிக்கிறதுல குறியாக இருந்துட்டாங்க. அவங்க இல்லாத ஒரு சின்ன ஃப்ரீடம் வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. நம்ம சந்தோஷத்துக்கு என்ன தப்பு பண்ணாலும் தப்பே இல்லைன்னு வாழ்ந்தேன் பார்த்தியா, அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான்டா புரியுது. தேங்க்ஸ்டா ஷர்வின். இப்போ ஏன்னே ஃபீலிங்ஸ் ஆகிற? அதான் நம்ம 2 பேரும் திருந்தி நல்லா தானே இருக்கோம், அது போதும்ண்ணே. சரி இங்கே எதுக்கு வந்த வழியை விட்டுட்டு என்னத்துக்கு என்ன சென்டிமெண்ட்டு? ஆமால என் தம்பி மாதிரி நம்ம சமுதாயத்தில் நிறைய ஷர்வின் இருக்காங்க. அவங்க எடுக்கிற தவறான முடிவும் கற்றுக்கிற பழக்கமும் அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தையும் சேர்த்து பாதிக்கும். அதுக்கு நானே உதாரணம். அறிந்தும் அறியாமலும் சில தவறான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஷர்வின்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் சார்பாக நான் கேட்பது ஒன்றுதான், கற்றதை மறந்துவிடுங்கள்.